அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 2 இடங்கள் அதிமுகவுக்கு உறுதியாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 இடங்களில் யாரை அனுப்ப போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவைக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் பட்டியல் அப்படின்றது ஒரு நீளமாக இருக்கிறது. கூட்டணி கட்சி அரசியல் கணக்கு இருக்கு, கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பட்டியல் பார்க்கிறப்ப அன்புமணி, பிரேமலதா அவங்க, அண்ணாமலை, இவர்களோடு செம்மலை, ஜெயக்குமார், விந்தியா, இன்பதுரை, ராஜ் சத்யன் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. இதுல யாரை அனுப்ப போகிறார், மாநிலங்களவைக்கு யாரை அனுப்ப போகிறார் திரு பழனிசாமி அவர்கள்? இதுதான் தலைப்பு. இதற்குள் இருக்கக்கூடிய அரசியலையும் நம்ம பேச போகிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு டி என் ரகு அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி, ஜீவ சகாப்தன், நான் உங்களிடமிருந்தே தொடங்கணும். நம்ம கொடுத்த பட்டியல், இந்த பட்டியலை தாண்டியும் கூட இருக்கலாம். இதுல குறிப்பா அன்புமணி அவங்க, பிரேமலதா, அண்ணாமலை, இது கூட்டணி கணக்கோடு பார்க்க வேண்டியது. கட்சிக்குள்ளேயும் நிறைய பட்டியல், இப்போ செம்மலை, ஜெயக்குமார், விந்தியா, இன்பதுரை, ராஜா, இந்த ஒரு பட்டியலும் இருக்கிறது. இந்த அரசியல் கணக்கு, கட்சிக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி காய்களை நகர்த்துவாங்க இபிஎஸ்? இதில் முதன்மையாக பார்க்குறது, எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய வெற்றிக்கு, அதிமுகவின் வெற்றி இல்லை, நான் சரியாக வார்த்தையை சொல்கிறேன், அவருடைய வெற்றிக்கும் இருத்தலுக்கும் தேவைப்படுகிற கட்சி பாமக தான். அவருக்கு குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அவருக்கு தேவைப்படுகிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாமக தான். ஏன்னா அந்த எடப்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, பாலக்கோடு, இங்கெல்லாம் அதிமுக பாமக ரெண்டுமே ஜெல்லாகிற இடங்கள். ரெண்டுமே ஒரு கூட்டணின்னு வந்தால் அந்த இடத்துலலாம் அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா பாமக வந்து திருச்செந்தூரில் ஜெல்லாகாது, தஞ்சாவூரில் ஜெல்லாகாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி தேவைங்கிறப்ப அங்கே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் பாமக, அதிமுக ரெண்டுமே செல்வாக்காக இருக்குது. சமூகம்னு பார்த்தாலுமே வன்னியர் சமூகம், கவுண்டர் சமூகம் ரெண்டும் திரளாக இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடியின் வெற்றிக்கு இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப பாமக வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. கடந்த முறை அவருடைய ஆட்சியை காப்பாற்றினதும் பாமகவோட அவங்க வச்ச கூட்டணி தான். அந்த 22 இடைத்தேர்தல் வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற இடங்களில் பாமக முக்கியமான அந்த கூட்டணி. ஆமாம், அது வந்து பாமக தான். அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாமக தான் அவங்களுக்கு வந்து, இது வந்து வர சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் தான். திமுகவுக்கு எப்படியோ அதிமுக பொறுத்தவரை முழுக்க முழுக்க வர சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் மாநிலங்களவை தேர்தல். கண்டிப்பா அதற்கான விஷயம்தான் அது. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் இதுல அவர் வந்து பேரங்களை பேசணும், கொடுக்குறேன், கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் அவர் இப்பயே பேசி ஆகணும். ஸோ அந்த வகையில் பாமக அப்படிங்கிறது எடப்பாடிக்கு வந்து தேவையான ஒன்று. தேமுதிக இருந்தால் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் தேவையான ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை அதிமுக தேமுதிக வந்து இந்த மக்களவையில் அவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலுமே விருதுநகர் மக்களவை தொகுதியில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, திருமங்கலம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளாக பார்த்தீங்கன்னா மக்களவையில் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் அந்த அதிமுக தேமுதிக வந்து ஜெல்லாகி ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு அமைந்தது. அப்போ தேமுதிக அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பரவலாக அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பாமகங்கிறது எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. தேமுதிகவும் ஓரளவுக்கு அவங்க சேரும்போது, இப்போதைக்கு அதிமுக நிலைக்கு வந்து தேமுதிக சேருவதும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். ஏன்னா அது கடந்த முறை நிறுவனமே ஆயிருக்கு, தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன ஆகுங்கிறது. ஆனால் தேமுதிகவினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, அது தொடங்கும் போது இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறிடுச்சு. ஒரு மிகப்பெரிய வட தமிழக கட்சியாக இருந்தது அது. தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் வட தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அந்த இதை வந்து ரொம்ப கள்ளக்குறிச்சியில் போகிற அளவு இருந்தாலுமே பெரிய அளவில் அதை இழந்துருச்சு. அது இந்த விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது வந்து இழந்ததுனால அவங்க வந்து கண்டஸ்டே பண்ணலையே. இல்லை, கொஞ்சம் அந்த கூட்டம்லாம் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விஜய் வந்து பெரிய செல்வாக்கு கூட இருக்காரு நான் சொல்லலை, அந்த மாதிரி கருத்தை நான் பதிவு செய்யலை. அதற்கு முன்னாடியே அது வந்து இழந்திருக்கு. 2 சாய்ஸ் அப்படின்றதுல இன்னொன்று, பிரேமலதா அவர்கள் திரும்பவும் சொல்றது, இப்போ இன்றைக்கே சொல்லியிருக்காங்க, பொறுமை கடலினும் பெரிது, எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கொடுக்கல, எடப்பாடி இல்லைன்னு சொல்றாரு. அதை சுதீஷும் பிரேமலதா மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி முன்னோட்டம்னு சொல்ற மாதிரி இப்ப பிரேமலதா அவர்களுக்கு இந்த முறை இல்ல அப்படின்னா தேமுதிக கூட்டணியில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகவுக்கு போறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுவாங்க. அவங்க இப்பவுமே 2 கட்சியும் முயற்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இப்ப சமீப காலமா திமுகவை கண்டித்து பிரேமலதா பேசிய ஒரு அறிக்கையை நீங்க காமிங்க.
பெரிய லெவலில் கண்டனம்ங்கிற மாதிரி. பாஜகவை ஒன்றிய அரசை தீவிரமா எதிர்த்து அவங்க அறிக்கை விட்டதா நான் பார்த்ததில்ல. அதே சமயம் மாநில அரசை விமர்சிச்சோ பேசியோ கண்டனம் தெரிவிச்சோ நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திமுகவுக்கு சாஃப்டா தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கணக்குல வச்சுதான் அப்படின்றது. கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க அன்புமணி அவர்களை நீங்க சொன்ன மாதிரி பாஜக தரப்புல பேசுறப்ப அண்ணாமலை அவர்களும் பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்றது. இதுல இன்னொன்று குறிப்பாக ஓபிஎஸ் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள்ன்றது கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கட்சி நீக்கம் செய்யப்படலை, அதனால கொறடா உத்தரவு அவருக்கு இருக்கும். மீதி 3 பேர் ஓட்டு தேவைப்படும். யாரை நிறுத்தி அந்த 3 பேர் ஓட்ட வாங்குறது? ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமகவினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜகவின் 4, இது எல்லாம் சேர்த்துதான் 2. இது எல்லாம் சேர்த்துதான் 2 உறுதியாகும். சோ ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களை இந்த இடத்துல நம்ம சாதாரணமா இட போட்டு விட முடியாது. அவங்க ஓரளவுக்கு பாஜகன்னா இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? திரு அண்ணாமலை அப்படின்னா பாஜகனா இணக்கமா போகுங்கிறத விட பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தா ஓபிஎஸ் ஆட்களும் கேட்டுக்குவாங்க. இபிஎஸ்சியும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓபிஎஸ்ங்கிறது பாஜக அழுத்தம் கொடுக்க ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடம் என்ட்ரியா தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு அப்ப வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு எடுக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது இந்த நேரத்துல பாஜகவும் அதை பெருசா அந்த இடத்துல விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா இப்போதைக்கு நான் சொன்ன 2 அது நுட்பமான பார்வை. எடப்பாடிக்கு டைரக்டா பொலிட்டிக்கலுக்கு வந்து இப்போ உதவக்கூடியது பாமக. ஓகே. ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கு கொஞ்சம் உதவக்கூடியது தேமுதிக. இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த இருக்கிறது 2 சீட்டு தான். இதுல தேமுதிக கட்சிக்குள்ள கொடுக்கணும், பாமக கொடுக்கணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி எடப்பாடிக்கு இதுல பெரிய லெவல்ல இருக்கு. பெரிய அளவுல காய்களை நகர்த்தணும், செய்ய வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு. பாமகவையும் அப்பீஸ் பண்ணணும், தேமுதிகவையும் ரொம்ப பகிர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. தேமுதிக ஒரு 10 சீட்டு தானே மாதிரி போனாங்கன்னா அதுவும் அதிமுக மிகப்பெரிய இன்னொன்று இருக்கிறது. இப்ப இது வெளியில கூட்டணி கணக்கு, உள்ளுக்குள்ள பலருக்குமே அதிருப்தி இருக்கு. அதிருப்தின்ற நான் என்ன பொருள்பட சொல்றேன்னா எதிர்பார்ப்புகள்னு கூட வைக்கலாம். இப்ப ஜெயக்குமார் அவர்கள் எதிர்பார்த்து வெளிப்படையா சொன்னார், பாஜகனாலதான் நான் இழந்தேன் அப்படின்றது. கடந்த முறையும் ஜெயக்குமார் அவர்கள் பேர் அடிபட்டுச்சு. செம்மலை அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, ராஜ் சத்யன் இருக்காங்க, இன்பதுரை பெயர் இருக்கு. விந்தியா அவர்கள் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம கட்சிக்காகவே இருந்துட்டு இருக்காங்கன்னா இதையும் அவர் சமாளிக்கணும்ல. யார் அந்த ஒருத்தர் அப்படின்றதும் பெருசு இல்லை. என்னுடைய ஒப்பீனியன் ஜெயக்குமார் அதற்கு தகுதியானவர் என்பதே என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவின் முகமாக இருந்தவர் ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் போன்றோரை அனுப்புவது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் தான். ஒருவேளை கட்சிக்குள்ள ஒருத்தர் அனுப்பும் போது அவங்க ஜெயக்குமார் பிளேம்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு மக்களை சந்திக்க முடியாதுங்கிறத ஒரு மனுஷன் 100% விழுக்காடு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இதை நான் சொல்லல, அவரே சொன்னது. நானும் என் பையனும் இதாலேயே தோத்தோங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கானவர் ஜெயக்குமார். ராயபுரத்துல அவரு, சேகர் பாபு, மதுசூதனன், பாலகங்காலாம் அந்த அளவுக்கு லோக்கல்ல செல்வாக்கானவங்க. இந்த இடம் சொல்றீங்க. இப்ப ராஜ் சத்யன் அப்படின்றது தென் மாவட்டத்துல இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது அவங்க தான் நிக்கிறாங்க இபிஎஸ் அப்படின்றது. நீ அந்த இடத்தையும் அவரு அதுவும் முக்கியமான நபர் தான். ஆனா ராஜ் சத்யனோட ஜெயக்குமார் இன்னும் பிரபலமானவர்ங்கிற விஷயத்தையும் அந்த பார்வையில சொல்றேன். ராஜ் சத்யனுக்கும் ரொம்ப முக்கியமானவர் தான். ஆனா ஜெயக்குமார் இனி நேரில் பாஜக எதிர்ப்பு முகமாவும் இருந்துட்டாரு. பாஜகவால தான் எனக்கு நடந்துச்சுன்னு சிவி சண்முகம் பொன்னையன் ரேஞ்சுக்கு ஜெயக்குமார் சொல்லிட்டார். சோ அவரை நீங்க ராஜ்யசபாக்கு அனுப்புறது ஒரு சேஃப்டியான விஷயமாவும் இருக்கும். சரி ரகு, இப்போ இந்த ஏன்னா திமுகவுடைய சவால்ன்றது வேறொன்று. கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கிறாங்க. அதுல கமலஹாசன் அவங்க பெயர் அடிபடுது, அது வேற. அதுல ஒன்றும் சஸ்பென்ஸ் இல்ல பெருசா. அது எப்படி அதுல ஒரே ஒரு திருப்பி வில்சன் வந்துருவாரு, அப்துல்லா வந்துருவாரு, கமலஹாசன் கொண்டு போயிரும் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெரிய குழப்பம் ஒன்றும் இல்ல. இங்க இதுதான் சுவாரஸ்யம்ன்றீங்களா? ஏன்னா இது மாநிலங்களவை தேர்தல் மட்டும் இல்லது, சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு அச்சாணி. இது ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்துறாங்க. பார்த்துட்டுமே இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் விஜயன் கடந்த சில வருடங்களாவே அவங்க இந்த மாநிலங்களவை சீட்டை சரியாவே பயன்படுத்தல. வாசனை எது கொடுத்தாங்க? அவங்க சொல்ல முடியுமா? ஏடிஎம்கேல பாஜக இப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ராஜ்யசபா சீட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்களால என்ன, அவரால் என்ன பயன் உங்களுக்கு? அப்புறம் அன்புமணி கொடுத்தாங்க. 2024 ஒரு குரூஷியல் தேர்தலில் அவர் இவங்களோட இல்லையே. அது மாதிரிலாம் இருப்பாருன்னு சொல்லி கொடுத்தது பிறகு இல்ல. 21 சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்துல நாங்க கை கொடுத்தோம். அதுக்கு இருங்க, ஜெயலலிதா அவர்களே வாக்குறுதியை மீறினாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தினாங்க. அதனால ஏடிஎம்கேக்கு என்னங்க பலன்? அது அல்லது நான் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கேட்கிறேன். அன்புமணிக்கு அந்த மாநிலங்களவை கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? அவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அங்க பாராளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கிறாரா? ஏன் அவருடைய கட்சியோட சித்தாந்தத்தை அங்க பேசியிருக்காரா? சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒருத்தரா இருந்தாலும் செய்ய முடியுங்க. நீங்க பாத்தீங்கன்னா
நிறைய எம்பிஸ் வந்து ரொம்ப காத்திரமா அங்க பேசி அவங்களோட கருத்துக்களை பதிவிடுறாங்க. இவரால் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? நான் என்ன கேட்கிறேன், அது இப்போ இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தா இன்டைரக்டா தேர்ந்தெடுத்து போறவங்க தான், எம்எல்ஏ மூலமா தான் அவங்க போறாங்க. அந்த ஸ்டேட்டோட பிரச்சனையை அவங்க வந்து பேசணும்ல. பேசாம நீங்க வந்து இந்த கூட்டணி கணக்குக்காக கொடுக்கறது வாரி வாரி வழங்குறது எந்த விதத்துல கரெக்ட்? அது ஒரு பர்பஸே போயிடுதுன்றேன். அது ஒரு அறிவார்ந்த ஒரு சபைன்னு ஒரு பேர் உண்டு ராஜ்யசபாக்கு, அங்க போய் பேசணும், வெயிட்டியான இஷ்யூஸ்லாம் நீங்க பேசணும்னு அனுப்பிட்டு போகிறதே கிடையாது. நீங்க உங்க கூட்டணி வேணும், உங்க ஆட்சி தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க கொடுத்து விட்டுறீங்க ஒவ்வொரு முறையும். அது எப்படி கரெக்ட்னு கேக்குறேன். அந்த நெருக்கடி இருக்கதானே செய்யுது. நீங்க சொல்றது ஒரு பார்வை. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டணி இது ஏன்னா தேமுதிக எல்லாம் வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க என்ன காத்திருக்கிறோம், கடலோட பெருசு பொறுமன்ற. இல்ல அது அவங்களுக்கு காத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரஜினி இல்லாத பாஷா படம் தான் வந்து விஜயகாந்த் இல்லாத தேமுதிக. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு இது இருந்தது, செல்வாக்கு இருந்தது. இப்போ வந்து டெஃபினட்டா குறைஞ்சிட்டு தான் வருது. அவர் இருந்த போதே 2016 மக்கள் நல கூட்டணியில குறைஞ்சிருச்சு. ஒரு உடல்நிலை சரியில்லாத சமயத்திலேருந்தே சரியா ஆரம்பிச்சிருச்சு. இவர் திட்டவட்டமா சொல்லிட்டாருல எடப்பாடி பழனிசாமி, நான் எங்கெங்க சொன்னோன்னு கேட்டாரு. அப்படின்னா அது வந்து நோன் தான் அர்த்தம். இவங்க சொன்ன அவங்களும் வந்து அப்ப நீங்க கூட்டணிக்கு வேண்டான்ற முடிவுக்கு நகர்றீங்க. அதாவது தேமுதிகக்கு இப்படி வந்து அவர் அப்பட்டமா இல்லைன்னு சொன்னவர் பிஎம்கே அப்படி சொல்ல மாட்டார். அவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது, வட மாவட்டங்கள்ல அவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது, இன்க்ளூடிங் எடப்பாடி. அவருடைய தொகுதியில் வந்து 96ல் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்த வேவும் போதே இவங்க பிஎம்கே ஜெயிச்ச தொகுதி அது. அவங்க வன்னியர்களோட ஓட்டு அதிகமா இருக்கு. அந்த 10.5 கொடுத்தது எதுக்காகங்க? அது வந்து அவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமூகம், பட்டியலினத்திற்கு அப்புறம் வந்து நம்பர் படி பார்த்தீங்கன்னா இவங்க வன்னியர்கள் தான். ஸோ அவங்கள நீங்க வந்து ஒரு குட் புக்ஸ்ல வச்சுக்கணுங்கிற ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2024 பிஜேபி கூட்டணி போன போது கூட அவர் ஒன்றும் பெருசா அவங்கள பத்தி விமர்சிச்சு எதுவுமே பேசல. அப்புறம் நீங்க ஏடிஎம்கேல சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல காஸ்ட் கால்குலேஷன் இருக்கு. ராஜசத்தியனுக்கு வந்து இப்போ முக்குளத்தோர் அந்த பிரிவினருடைய நாங்களும் உங்களையும் நாங்க வந்து இது பண்ணி போறோம், கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் ஐடி விங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஆயிடுச்சு எல்லா கட்சிகளுக்கும். அதை அக்னாலேஜ் பண்றோம், அதுல ஒரு பொறுப்புல இருக்காரு. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் மாதிரி, நீங்களும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கிற அணியை தாண்டி உங்களையும் நாங்க கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. பின்புதுறை எடுத்தீங்கன்னா இப்போ நாடார்கள் வந்து நிறைய திமுக ரெப்ரஸன்டேஷன் மினிஸ்டர்ஸே 2-3 பேர் இருக்காங்க. வந்து கனிமொழி இங்கிருந்து சென்னையெல்லாம் விட்டு தூத்துக்குடியில் போய் நிற்கிறாங்க. எல்லாமே அது ஒரு காஸ்ட் கால்குலேஷன் இருக்கு தானே செய்யுது. ஸோ இவங்களும் வந்து அதை நாங்களும் வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியல், நாட் நம்பர் வைஸ் பெரிய இது கிடையாது, பட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பலாம். பிறகு நீங்க இதுல சொல்ற இந்த பட்டியலுக்கு பின்னணியிலே ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, வாக்கு வங்கி கணக்கு இருக்கு. ஆனா இருக்கிறது 2 இடங்கள் தான். அதுல ஜீவசகாப்தன் சொன்ன மாதிரி 3 வாக்குகள் வந்து ஓபிஎஸ் கிட்ட இருக்கு. அது ஒரு பெரிய, நான் அதுக்காக ஒரு இடத்தை வந்து பிஜேபி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்டா இவங்க கொடுக்குற சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அலையன்ஸ் வந்து அன்நேச்சுரலா இருக்குது, இன்னும் உரசல் இருக்குது, 2 பேர்கிட்ட சினர்ஜி இல்லைன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க களத்துல. அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி பாருங்க, நாங்க ரொம்ப இதுவா இருக்கோம், எங்க கெமிஸ்ட்ரியை பாருங்க அப்படின்னு உலகத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காகவே கொடுக்கலாம். இங்க கொடுத்த பாமக வந்து அவங்க டிசைசிவா சொல்லணும், இல்ல கமிட் பண்ணணும்ல. அவங்க வந்து இப்போ அவங்க கடைசியா சட்டமன்ற தொடர்ல வந்து அவங்க திமுகவோட ரொம்ப இணக்கமா அவங்கள பாராட்டி அவர் பேர்ல கலைஞர் கருணாநிதி பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி வேணும்னு ஜிகே மணிலாம் பேசி அப்படிலாம் வந்து அவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. அவங்க அந்த ஆப்ஷனை ஓப்பனா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல திரு ரகு, இப்ப பாமக ராஜ்யசபா இடங்கள்ன்றத திரு ராமதாஸ் அவர்களே ரொம்ப அழுத்தி சொல்வார். 7+1 சாதாரணம் இல்லை அப்படிலாம் பேசி இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை மாநிலங்களவை தேர்தல் அப்படின்றப்ப பாமக தரப்புல இருந்து ஒரு சைலன்ஸ் இருக்கு. இல்ல அவங்களுக்கு ஏதாவது மூவ் பண்ண மாதிரி சட்டமன்றத்துல வந்து அதிக இடம் வேணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது. இப்ப ஏற்கனவே ஒரு இடம் இருந்ததுனால என்ன பெரிய பலன் கிடைச்சது அப்படி யோசிச்சு. ஆமா, அவர் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்கலையே. டெல்லி அரசியல்ல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு போக்கஸே பண்ணலையே. அவரோட பிரசன்ஸ் இங்க இல்லாம போயிடுச்சு. இப்போ சட்டமன்றத்துல ஒரு 10 எம்எல்ஏ இருந்ததுன்னா அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கூட்டணி ஆட்சி வரலாம், மந்திரி சபையில இடம் கிடைக்கலாம், இப்படிலாம் கூட அவங்க கால்குலேட் பண்ணலாம். நீங்க என்ன சொன்னாலும் ஒரு மாநில கட்சிக்கு சட்டமன்றத்துல நிறைய இடம் இருந்தாதான் வெயிட் அதிகம், அதை அவங்க கணக்கு பண்ணலாம். மேபி இப்படி கூட நினைச்சிடலாம், நம்மளுக்கு கிடைக்காதுன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிடலாம்ல. அது ஒரு டாக்டிக்ஸ் தான். அரசியல்ல இல்லைன்னு சொல்றதும் அதுலயும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல. எல்லாமே அரசியல். ஆனா பிஜேபிக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நல்ல கேண்டிடேட் சொல்லி உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்படி அந்த பட்டியல்னு யார நம்ம எல்லாருமே அண்ணாமலை அவர்கள், அது பயங்கர ஐரனியா இருக்கும். அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டோட வந்தா
ஏன்னா இந்த கட்சியும் தலைவர்களையும் அவ்வளோ மோசமா பேசியிருக்கிறாரு. இவங்களோட ஆதரவுல அவர் வந்து எம்பி ஆகுறதுங்கிறது ஒரு அல்டிமேட் ஐரனியா இருக்கும். இந்த ஜீவசகாப்தன் ரகு அவர்கள் சொன்ன மாதிரி ரவீந்திரன் துரைசாமி இந்த மாநிலங்களுக்கு தேர்தல்ன்றது அது இந்த 2 இடங்களுக்கு அதிமுக எடுக்க போகின்ற நகர்வு ஒரு புறம் இல்ல, இன்னொன்றும் சொல்றதுன்னா ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் 3 வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன கணக்கு எப்படி போகும்னு நீங்க யூகிக்கிறீங்க? இதுக்குள்ள இருக்கிற அரசியல் கணக்கையும் பேசுங்க. ஆக்சுவலா என்ன நடக்கும்னு பிராங்கா சொல்லணும்னா 4 சீட்டையும் ஸ்டாலின் தான் போடுறாரு. அது கூட்டணிக்கு கமலஹாசன் ஒன்று கொடுத்துருவார். கமலஹாசன் பெரிய அசட்டா இருக்கிறாரு, வாக்க நிரூபிச்சவர், பெரிய பிரச்சார பலமும் பெரிய அளவுக்கு பண்றாருங்கிறது எவிடென்ட். ஏற்கனவே அக்ரிமெண்ட் அது. மற்ற 3ம் திமுக அவங்களுக்கு தக்கன போடலாம். ஸ்டாலின் வந்து ஒரு எம்பி சீட்டு மட்டுமே நின்ன மதிமுக கூட ஸ்டாலின் நினைச்சா அக்ரிமெண்ட் கிடையாது, வைகோவுக்கு 1 கொடுக்கலாம். மற்ற 2ம் இது திறமையானவங்க, லாயலிஸ்ட் பிளஸ் எலெக்ஷன் டைம்னால சோஷியல் இன்ஜினியரிங்ல எதையும் பார்த்து ஸ்டாலின் போடலாம். ஸ்டாலினுக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை, அவர் விருப்பப்படி அவர் ஒரு கணக்கை போட்டு அவர் கொடுத்துடலாம். மீதி 2ம் போட்டி இருக்காதுங்கிறது என்னோட கணக்கு. அப்போ 2ம் எடப்பாடி தான் முடிவு பண்றாரு. அப்படியா? ஆமா. 5வது 7வது சீட்டுக்கு ஒரு போட்டி வந்தாதான் பிரச்சனை. முன்னாடி வந்து ஜனதா கட்சியை பிடிச்சி எம்ஜிஆர் ஒர்க்கா 86ல் போட்டி கொண்டு வந்தாரு. அப்போ சில்வர் ஸ்கிரீன்ஸ் டிஆர் பாலுவை கேண்டிடேட்டா போட்டு 35 இடத்த கலைஞர் 35 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று இது பச்சை மையினால் வந்த துரோகம் தோல்வி அல்ல, பச்சை துரோகத்தால் வந்த தோல்வின்னு சாதாச்சில் என கலைஞர் விமர்சனம் பண்ணார். டிஆர் பாலு தன்னோட திறமையால 35 எம்எல்ஏக்களை மஸ்டர் பண்ணார். அதற்கு பிறகு கனிமொழி ஜெயிக்கும் போது வந்து அது பாமக 3 வந்து சஸ்பென்ஸ்ல இருந்தாங்க. இது தேமுதிகவும் அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ண வந்தா தேமுதிகவை காலி பண்ணதுக்கு டாக்டர் ராமதாஸ் புறக்கணிப்புங்கிறத மாற்றி 3ஐயும் கொண்டு போட்டு திமுக போடுறதாட்டு ஒரு மூவ் இருந்தது. அதுல எலிமினேஷன் ப்ராசஸ்ல கனிமொழி ஜெயித்தாங்க, தேமுதிக தோத்துது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபைட் இப்போ வரும்னு நான் நினைக்கல. இப்ப இந்த இடத்துல இந்த 2 இடங்களை முதல்ல சொல்லுங்களேன். இந்த இடம் ஏன் ஃபைட் வரும்னு நினைக்கலன்னா, ஸ்டாலின் ஃபைட் கொடுத்தாருன்னா இப்போ டிஸ்இன்டகிரேட்டா இருக்கக்கூடிய அதிமுக அணி, எலித்தவள நட்பா இருக்கக்கூடிய விரோதத்துல 2024 அதிமுக அணி ஒன்று சேரதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த ராஜ்சபா வச்சு. அந்த வாய்ப்பை ஸ்டாலின் கொடுக்க விரும்ப மாட்டாரு. ஒரு நாளோட கன்ஃபைன் பண்ணிக்குவாரு. அது ஓகே. இப்ப நான் அதற்குள்ளே வரல, போட்டின்றதுல இல்ல. அந்த சாய்ஸ் யாரா இருக்க போறாங்க? அதிமுகவில் இபிஎஸ் அவர்களோட சாய்ஸ் அந்த 2 பேர் யாருன்றது தானே கேள்வி. முதல்ல கூட்டணி கட்சி தேமுதிகவுக்கு அக்ரிமெண்ட் இருக்குங்கிறத பிரேமலதா அம்மையாரும் சொல்றாங்க, இவங்க சுதீஷும் சொல்றாப்புல. அது வந்து இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்லது காரணம் தம்பி ஜீவசகாப்தன் சொன்னது மாதிரி, ரகு சொன்னது மாதிரி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுல இருந்து 10.5 இருந்து விக்கிரவாண்டியில ராமதாஸை கண்டு அச்சப்பட்டு களத்துக்குள்ள போகாம விலகினதுல இருந்து பாமகனா ஒரு அச்சம் கலந்த ஒரு உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. காரணம் ஜீவசகாப்தன் சொன்ன அந்த கருத்துல உண்மைதான். அதுல வன்னியர்களோட எண்ணிக்கைங்கிறது அபரீதம். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு சமூக எண்ணிக்கைங்கிறது வந்து குறைவு தான். அந்த அபரீத எண்ணிக்கை கொண்ட அந்த சமூகம் வாழக்கூடிய பகுதியிலிருந்து அவர் எம்எல்ஏ ஆகிறாருன்னு சொல்லும் போது அவங்க சென்டிமெண்டல் கம்யூனிட்டி 3வது தள்ளி இருக்காங்க, தோக்கடிச்சிருக்கிறாங்க, பலன் சொல்லியிருக்காங்க போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது அவருக்கு ஒரு நோக்கமா இருக்குன்றீங்க. ஆனா ரகு அவர்கள் சொன்ன மாதிரி பாமக தரப்பிடமிருந்து எந்த சமிக்கையும் வந்த மாதிரியே தெரியலையே. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்ன, நான் தான் கூட்டணியை முடிவு பண்ண போறேன்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. இதுல முதல்ல கூட்டணியை முடிவு பண்ண போகுது யாருன்னு தெரியல. அதற்கு முன்பாகவே எப்படி கொடுப்பாங்க? ரகு சொல்றது 100% கரெக்ட். இன்விடேஷன் டு ஆஃபர் கூட பாமக சைடுல இருந்து இல்ல. அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு ஒரு இன்விடேஷன் கூட எதுவும் அவங்க பண்ணல. தெளிவா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியை நம்பி நான் ஜெயிக்க முடியாது எம்எல்ஏ, இந்த தடவை ஒரு 10-15 எம்எல்ஏயாவது உள்ள போனோம். எடப்பாடியை நம்பி அதிமுக நம்பிய ஜெயலலிதா நம்பிய நான் ஜெயிக்கல. 2019 0, 19 இபிஎஸ் ஓபிஎஸ் 2 நம்பியும் 0, 21 இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் வடபலத்துல வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. சமூக ரீதியான ஒரு சிம்பதி இருக்குது. ஜெயலலிதாவுக்கு ஒரு சின்சியர் பக்தன் பரதன் இருக்குது. அது வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டி அல்லாத பறையர் செங்குந்தோர் போன்ற கம்யூனிட்டிகள் அது இருக்கு. அதனோட எஃபர்ட்ல தான் அந்த 5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இப்போ அவரும் இங்க இன்னும் இருப்பாரா மாட்டாரா என்னங்கிறதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குது. அப்ப டாக்டர் அந்த இடத்துல இப்ப சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எப்படி அணி அமைய போகுது, வெற்றி வாய்ப்புன்றது வேற. ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டணி அழுத்தம், கூட்டணி வியூகன்ற அடிப்படையில் ஒன்னு கேரண்டியா கிடைக்குது இல்ல, ஒரு ராஜ்யசபா அதுக்கு முயற்சிக்கலையா பாமக? வேண்டாம்னு நினைப்பாங்களா? 240 எம்பிக்களை வச்சுக்கிட்டு லோக்சபா வச்சுட்டு ஆட்சி நடத்தக்கூடிய மோடி என்ன அர்த்தத்தில் இவங்களுக்கு மந்திரி சபை ஏதாவது கொடுப்பாங்க? ராஜ்யசபாவுக்கு இல்ல. அப்போ இவங்களுக்கு 2026 கட்சியை காப்பாத்திக்கிட்டு
29 லோக்சபா வந்தாதான் பழைய அமைச்சருங்கிறது வந்து இந்திய நடுவண் அரசுல வர முடியும். ஒரு ராஜ்யசபாவுக்காக தங்கள் பேரத்தை விட்டு அதிமுக பாமக கூட்டணிங்கிறத ஸ்டாலின் மிக எளிதா தோக்கடிச்சு போடுவாரு. 3 தடவை தோக்கடிச்சு காட்டினாரு. இப்போ ஓபிஎஸ் இரட்டை தலைமை இல்லாத சூழ்நிலையில அந்த 5 தொகுதியிலுமே இப்போ ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லோக்கலா உருவாயிருக்குது. அதை வச்சு ஸ்டாலின் ஈஸியா தோக்கடிச்சிருப்பாரு. நீங்க சொல்வது வந்து நம்ம ஒரு ராஜ்யசபா சீட் நமக்கு இதன் மூலமா மந்திரி சபையில இடம் கிடைக்குமான்றதெல்லாம் ஊர்ஜிதம் இல்ல. இதுக்காக நம்ம ஏன் 26ல காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு பாமக யோசிக்குது. அந்த பேர வலிமையை நம்ம ஏன் இப்போ கொடுக்கணும்ங்கறத பாமகவுக்கு நோக்கமா இருக்கும். ஓகே, நான் வந்து அந்த வர ரகு குறுக்கிட விரும்பினார், அதை கேட்டு. இப்போ அவங்க வந்து அந்த ராஜ்யசபா சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்கல்ல. திமுக டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆல்மோஸ்ட். இவங்க அந்த 2026 ஜனவரி வரைக்கும் அந்த கெஸ் ஒர்க்கை கண்டினியூ பண்றோம்னு நினைக்கிறாங்க. இவங்க தேமுதிக தெளிவா சொல்லிட்டாங்க, ஜனவரி 9 தான் நாங்க அனௌன்ஸ்மென்ட் அப்பதான் சொல்லுவோம்ன்றாங்க. சோ இது கொள்கைகள் கிடையாது. இதெல்லாம் வச்சு நீங்க சீட் அதிகமா கேட்கலாம். ஓகே, நீங்க வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கே குடுக்குற சீட் தான வாங்கிக்கிறோம் நீங்க. அந்த மாதிரி மேலும் டாக்டர் ராமதாஸ் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் துல்லியமா ஒவ்வொரு பகுதியிலும் என்ன மக்கள் உணர்வுங்கிறத தெரிஞ்ச மிகப்பெரிய நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள 23% ரெட்டைலை வாக்குகள் உதயசூரியனுக்கே போயிருக்குது. ஏன் போயிருக்கு, எதுக்கு போயிருக்குங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு துல்லியமா தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லங்கிறது தன்னோட ஓட்டர்ஸ் மேலே அவருக்கு கண்ட்ரோல் இல்ல. 36 அதனால இப்ப இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படி இத அக்செப்ட் பண்ணிட்டு அங்க கமிட் பண்ணுனா அது 26 அரசியல்ல டாக்டர் ராமதாஸுக்கு லாபத்தை கொடுக்காது. அவர் 26 அரசியல்ல தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு வரணுங்கிறதான் மெயின் இதா வச்சு அரசியல காய நகர்த்துவாரு. இதுல கமிட் பண்ணிட்டா அதுக்கு பிறகு வந்து 26 சீட்டு பேரத்துல அவருக்கு நிக்காது. பாஜகவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஒரு பாஜகவுக்கு ஏன்னா 3 உறுப்பினர்கள் 3 ஆதரவுன்னா ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கணும்ன்ற ஒரு இடம் இருக்கு. பாஜக இன்னைக்கு நயனார் நாயந்திரன் நாங்க அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, பாஜக டெல்லி தலைமையில இருந்து அப்படி எந்த மாநிலத்திலும் யார்கிட்டையும் கேட்கிற மாதிரி தெரியல. இல்ல அவங்க ஆதரவுலாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வரியை சேர்த்துக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் தேசிய தலைமை தாங்க முடிவெடுக்கும், நீங்க போட்டியிடுவீங்களா அதையும் தேசிய தலைமை அதையும் சொல்லிக்கிறாங்களே. அப்போ இல்ல அதாவது கேட்கிறேன், அண்ணாமலையாவது ஒரு நேஷனல் பார்ட்டில யதார்த்தத்தை மீறி தான் ஒரு லீடராக முயற்சி பண்ணாரு. நயனார் நாயந்திரன் அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தலைமையின் ஆதரவுல பண்ணல. ரவீந்திரன் அப்போ ஒரு கேள்வி, ஒருவேளை பாஜக போட்டியிடல, அவங்களுக்கு அந்த ஆசை இல்லைன்னு வைங்க, 2 கேண்டிடேட்ன்றது அதிமுக இபிஎஸ் அவர்களே அவங்க சாய்ஸ்ல போறாங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு 3 பேர் என்ன பண்ணுவாங்கப்பா? இல்ல கண்டஸ்டே வராது விஜயன், இதே இருக்கு கண்டஸ்டே இருக்கு. ஸ்டாலின் கொண்டு வர மாட்டாங்க, ஸ்டாலின் கொண்டு வர மாட்டார். கொண்டு வந்து ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் சேர்த்து விடுறதுல ஸ்டாலினுக்கு என்ன லாபம்? அது நடக்காதுன்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நவக்கிரகங்களை மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. எலி தவளை நட்பா இருக்கட்டு அப்படியே தொடரட்டு தான் நினைப்பாப்ல. இபிஎஸ் என்ன கொடுப்பாரு நினைக்கிறான்னா அவர் தன்னை அசெட் பண்ண ஒற்றை தலைமையா. என்னோட பார்வை யாதவ் கம்யூனிட்டி வந்து சோசியல் இன்ஜினியர்ல எம்ஜிஆர் கையில இருந்த கம்யூனிட்டி ஸ்டாலின் கையில முழுமையா போயிட்டு 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரு யாதவ் கம்யூனிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு சோசியோ மீட்டரிக்குள்ள அவர் நின்று தென் மாவட்டத்தில் 3 தொகுதியிலுமே டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க அங்க உள்ள பெரும்பான்மை சமுதாயம். இதெல்லாம் கருத்துல கொண்டு அவர் செய்யலாம். அல்லது பாஜக கூட்டணின்னு சொல்லி ஒரு உசேன், ஒரு பசலியானி, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் கூட போடலாம். இது வந்து எடப்பாடி கையில இருக்குது. அவர்களும் இருக்கலாம்னு கண்டிப்பா ஒரு கிளைமண்டா இருக்கிறாங்க. சோசியலி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி இருக்கிறாரா அல்லது ஒற்றை தலைமையானதும் இரட்டை தலைமையா இருந்ததோட மோசமா போறாராங்கிறது எப்படி அவரோட சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா செம்மலை கிடைக்கலன்னா ரிசைன் பண்ணிடலாம். அதுக்கான விளக்கத்தை நான் மீண்டும் அடுத்த சுற்றுல விரிவா கேட்கிறேன். ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப எப்படி யோசிச்சாங்க, இரட்டை தலைமையா இருக்கிறப்ப எப்படி யோசிச்சாங்கன்னு. சுவாமிநாதன், ஒருவேளை ஏன்னா பாமக வெளிப்படையாக கேட்கல, ரகுவர்கள் இப்ப எல்லாருமே சுட்டி காமிச்ச மாதிரி தேமுதிக ஆசைப்படுறாங்க, ஆனா இபிஎஸ் அவர்கள் அதுல உடன்படல. பாஜக நிலைமை நமக்கு தெரியல அவங்க என்னன்னு. இப்போதைக்கு நாங்க இல்ல ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்ளுக்குள்ளதான் கொடுத்தாகணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன கணக்கு இருக்க போகுதுன்றது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவினர் 2 பேருக்கு தான் போடுவாங்க. பாமக கேட்டாலுமே இந்த முறை நான் இந்த கருத்துக்கள் இருந்து கொஞ்சம் ஒரு முரண்படுறது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கடந்த ஏற்கனவே ஒரு முறை இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க, ஜி.கே. வாசன் கொடுக்குறாங்க. பட் 2 பேரையுமே இவங்களால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவோட கூட்டிட்டு வர முடியல. 2 பேருமே பிஜேபி பக்கம் தான் நின்னாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இயல்பாவே என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கக்கூடிய மனப்பான்மையில ஒருத்தருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா கூட அவங்க கூட நம்ம கிட்ட நிக்க மாட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆகுதுன்னா,
அவரை துரோகம் பண்ணாங்கன்னு பல பேர் சொன்னா கூட அவரோட மைண்ட்ல இந்த கட்சிகளாம் நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற விதமா பிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல இன்னொன்று மிக முக்கியமா என்னன்னா, போன முறை பாஜகவோட ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போயிருந்தாங்க. இந்த முறையும் இந்த கூட்டணியில பிக் பிரதரா பின்னணியில பாஜக இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாஜக வந்து ஏதோ ஒரு வகையில் ஈடியோ வேற ஏதோ ஒரு செயல்பாடுகளால் ஒரு கூட்டணியை திரும்பியும் கூட்டிட்டு வந்துட முடியும். இதுக்காக எதுக்கு தன்னோட ஒரு ராஜ்யசபா எம்பி இலக்கணும் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்குள்ள ஒரு காய் நகர்த்தல் இருக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக சார்பிலேயே 2 பேர் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு போட்டதில் கூட ஒரு எம்பி ஓபிஎஸ் அவருடைய தர்மருக்கு போட்டாங்க, ஒன்று இவர் போட்டுக்கிட்டார் சிவி சண்முகத்துக்கு. இந்த முறை 2 பேருமே இவருக்கே போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப தொண்டர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்ப அதிமுக அந்த காய் நகரத்துல தான் இனிமேல் பண்ணுவாங்க. அந்த 2 பேர் அதிமுகவிற்குள் அப்படின்னா பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா ஆமா. அதை எப்படி அதுல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப நுணுக்கமான இடத்தை தொட்டாங்க. இப்ப நீங்க இரட்டை தலைமையா இருக்கிறப்ப ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டது. எல்லாமே சோசியல் மீட்டருக்கு அதுதான். இப்ப ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப நீங்க யார பண்ண போறீங்க? அது ஜீவசகாப்தன் இன்னொன்னு சொன்ன மாதிரி இப்ப பாஜக கூட்டணின்றதுனால சிறுபான்மை வாக்குகள் இஸ்லாமியர்கள் எல்லாம் நாங்க அரவணைக்கிறோன்ற மாதிரியும் காய்கள் நகர்த்தணும். அந்த பட்டியல் இருக்கான்னா அந்த 2 பேர் எப்படி இருக்கு? ஆமா, அதாவது இது என்னன்னா, முதல்ல வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜீவசகாப்தன் சார் சொன்ன மாதிரியே அவர் பொதுவெளியிலே அவர் குறிப்பிட்டார், நான் 40,000 ஓட்டு பின்னாடி இருக்கேன், நான் ஒரு ஓட்டு எடுக்கும் போதே திமுக 40,001 வந்துடுறாங்க அப்படின்னாரு. ரொம்ப பொதுவெளியில பாஜகவுக்கு எதிராக அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசினார். இதெல்லாம் தாண்டி எந்த பால் போட்டாலும் அவர் அடிக்கக்கூடியவரா, ஒரு ஆபத்தான நேரத்தில் இறக்குற கடைசி கட்ட ஆட்ட பேட்ஸ்மேன் மாதிரி அவர் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதிமுக களமாடுறார். ஸோ அப்போ அவரை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். ஸோ ஜெயக்குமார் மாதிரியான சீனியர் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை ஜெயக்குமார் அவர்களும் பட்டியலில் இருக்கிறாங்க, சிவி சண்முகம் அவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முறை சிவி சண்முகம் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. இந்த முறை செம்மலை அவர்களும் இருக்காங்க, ஜெயக்குமார் அவர்களும் இருக்காங்க. நான் சொல்வதற்கு பின்னணி நிறைய அரசியல் கணக்கும் இருக்குல்ல. செம்மலை அவர்களும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், எப்படி செலக்ட் பண்றதுல இல்ல. இந்த முறை ஜெயக்குமார் அதிருப்திய பொதுவெளியில பிஜேபியோட கூட்டணிக்குள்ள வந்ததை சொல்லிட்டாரு. சோ அப்ப இனிமேல் அவர் பேசிடுவாரோ அப்படிங்கக்கூடிய எண்ணம் கூட இவர்களுக்குள்ள வரலாம். இன்னொரு இடம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிமுக தொடர்ச்சியா பலவீனமான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கு. நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது கூட தென் மாவட்டங்களில் தான். அதில் ரொம்ப குறிப்பாக இப்போ ராஜ் சத்யன் மதுரையை சேர்ந்தவர், அவர் ஐடி விங் கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளே அந்த டீம் கொண்டாடினாங்க, ரத்த தானம்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கூட இணையத்தில் ரெட்டை இலைன்னு சொல்லி அவங்களே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க, ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கக்கூடிய முறையில் சில முயற்சிகள் அவங்க பக்கமும் காய் நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்பத்துறை தொடர்ந்து சட்ட ரீதியாக அதிமுகவுக்கான சிக்கல்கள் எல்லாத்துக்கும் போராடுறாரு. ஸோ அப்போ வந்து அந்த தென் மாவட்டங்களை திருப்திப்படுத்தணும்னா இந்த 2 பேரில் யாராவது ஒருவரை ஒரு சாய்ஸா எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிமுகவுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, அண்ணாமலை நான் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் இன்னைக்கு விவாதத்துல. அண்ணாமலைக்கு அவங்க கொடுக்கறது வந்து அதிமுகவை திரும்பி பருத்தி முட்டை எடுத்து பஞ்சு குடோன்ல வைக்கிற கதைக்கு சமம். ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவராக இருக்கிற விஷயத்துல பெரிய அழுத்தம் கொடுத்ததே அதிமுக தான். அந்த நேரத்துல மீண்டும் அண்ணாமலை அவர்களை இது மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல கடுகளவு கூட அதிமுக அந்த முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அவர் மத்திய இணையமைச்சராகி அதிமுக பாஜக கூட்டணியில சீட்டு பேசுற இடத்துக்கு வந்துட்டாருன்னா இதெல்லாம் யோசிப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அந்த சாய்ஸ்ல அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி இருக்கவே மாட்டார். பாஜக விரும்பினால் கூட பாஜக விரும்பாது அப்படிங்கிறது நான் ஒரு யோசிக்கிறேன். என்னதுன்னு சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, நம்மளே பார்த்தோம், இந்த கூட்டணிக்காக வருகிற பொழுது அமித்ஷா அவர்கள் எடப்பாடியின் வருகைக்காக காத்திருந்தார். காலம் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. எடப்பாடி அவர்கள பல வழக்குகள் இருந்தாலும், அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும், அமித்ஷா அவர்கள் இவருடைய வருகைக்காக காத்திருந்ததா சமகால அரசியல். ஏன்னா அவங்க ஒரு புதிய கோணத்தை கொடுக்குறீங்க. பலருமே வேறொன்றா சொன்னப்ப நீங்க வந்து அமித்ஷா அவர்கள் இபிஎஸ்க்காக காத்து இல்ல, அந்த ஒரு கூட்டணிக்காக போடப்பட்டிருந்த இருக்கைகளை கூட அன்னைக்கு பார்த்தா டிடிவி தினகரன் அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்றாரு. ராமதாஸ் அவர்களுடைய அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கிற முடிவெடுக்கிற இடத்துல இபிஎஸ் அவர்கள் நிச்சயமா இந்த முறை 2 சீட்டும் இபிஎஸ் தான் போடுவாரு. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அதை விரிவா பேசுறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒற்றை தலைமையா இருக்கிறப்ப எப்படி முடிவெடுக்கிறார் பார்ப்போம் அப்படின்னா என்ன சவால் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இப்போ இவர் அசெட் பண்ணணும். இப்போ தான் ஒரு லீடருங்கிறத அசெட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கிறாரு. இரட்டை தலைமையாக இருக்கிறனால தான் தங்களுக்கு வந்து அசெட் பண்ண முடியலன்னு சொன்னார். ஆனால் இரட்டை தலைமையாக இருக்கும்போது 33% வாக்கெடுத்தவர் வந்து டெபாசிட் இழப்புகளை சந்திக்காதவர் வந்து ஒற்றை தலைமையாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத நாம் தமிழர் கீழே 2 மக்களவை தொகுதியில் போனார். ஒன்று அவர் ஈர்ப்பு சக்தி இல்லாதான் அது காரணம். ஒன்று வந்து புதுச்சேரி மக்களவை, இன்னொன்று கன்னியாகுமரி மக்களவை. இந்த
பலகீனங்களை வந்து ஓபிஎஸ் நீக்கத்தால அவர் ஒற்றை தலைமையால சந்திச்சிருக்கார். 13% வாக்குகளை ஒற்றை தலைமையால அவர் இழந்திருக்கார். நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிற ஒரு வாதம் வருங்கிறனால தான் சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்கிறத சொன்னேன். இன்னொன்னு அவர் சொன்ன சகோதரர் சொன்ன கருத்து முழுக்க சரி. அமித்ஷா காத்திருந்தாரு, 20% வாக்குக்காக காத்திருந்தாரு. இது எடப்பாடி கிரெடிட் தான். ஆனா சீமான் நிலையான கொள்கையில காங்கிரஸ் பாஜக எதிர்ப்புல 8% உள்ளவர் நிற்கிறாரு. என்னென்னலாமா பேசிட்டு டாக் பேசிக்கிட்டு அமித்ஷாட்ட வந்து விழுந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப சீமான் கன்சிஸ்டன்ட் லீடர்ஷிப் உள்ள ஒரு ஒற்றை தலைமையா தெளிவா இருக்கிறாரு. இந்த இடத்தில் நீங்க சீமானை எப்படி இல்ல அவர் சொன்னது அமித்ஷா காத்து கிடந்தாருங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் இதை சொல்றேன். சரி, சீமான சொல்றது சீமான் கன்சிஸ்டன்டா இருக்கிறாரு. அந்த 20% வாக்காளர்களும் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம்னு விழுந்த வாக்காளர்கள், அந்த 8ம் அதே மாதிரி விழுந்தவங்க. அந்த 8 எடுத்தவர் உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. அமித்ஷாவை காக்க வச்சது சாதனைன்னு சொன்னா சீமான் அந்த நிலைப்பாட்டுல மீறிப்பை நம்பகத்தன்மையற்றவர் பெயர் எடுத்ததும் அதுவும் ஒரு உண்மைதாங்கிறது தான் அவருக்கு சொல்றேன். சகாப்தன் இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப யாரை வேணாலும் மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தப்பையும் அனுப்புவாங்க. பெரிய அதிருப்தியெல்லாம் பேசப்பட்டாலும் வெளிப்படையா பொது வெளிக்கு வராது. இன்னைக்கு ஒற்றை தலைமையாக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. எந்த சவாலும் இல்லாம மாநிலங்களவைக்கு அனுப்பிடுவாங்க. அவருக்கு இதுல நிறைய சவால் இருக்கு. கடந்த முறை இதுல ஜெயக்குமாரை பற்றி நம்ம சொன்னோம். செம்மலையும் முக்கியமான ரோல் தான். நான் ஜெயக்குமாரை சொன்னதுக்கு காரணம் அவருடைய ஆன்டி பிஜேபியை நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ராஜதந்திரத்துக்காக தான் அவரை சொன்னேன். செம்மலைவெல்லாம் வந்து சாதாரண நபர் கிடையாது. ஏன்னா நீங்கள் போட்ட பட்டியலில் அவர் ரொம்ப முதன்மையானவர் செம்மலை தான். எம்ஜிஆர் ஆட்சியில் அவருக்கு ஒரு முறை சீட்டு கிடைக்கிறதுல பிரச்சனையானப்ப சரி நான் தனியாக நின்று ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன் தலைவர்னு சொன்னவர் செம்மலை. எம்ஜிஆரே மிரண்டு போயிருக்கிறார். சேலத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்குங்கிறது சாதாரண ஆள் கிடையாது செம்மலையெல்லாம். ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதிமுகக்குள்ளேயே போடுவாங்கன்னு தோழர் சொன்னாங்களே, அதிமுகக்குள்ளேயே போட்டால் தான் அவருக்கு இதை விட தலைவலி. பாமக தேமுதிக எடுக்கிறத விட 2 சீட்டுமே அதிமுகக்குள்ள போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பட்டியல் பெருசு. ஒரு முஸ்லீமை போட்டிருக்கலாமே நம்ம கட்சியிலேயே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு அருந்ததியர் இடத்துல அது நீங்கள் ஒரு ஆதி திராவிட வச்சு ஈக்குவல் பண்ணலாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வர அறியும். செம்மலை உங்களுக்கு இப்போ ஜெயக்குமார். இன்னொன்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் இப்போ பெரிய கணக்குன்னா இப்போ 2 பெருங்கொண்ட சமூகத்தின் கட்சியாக ஆயிடுச்சுன்னு அண்ணாமலை அவர்கள்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தப்ப நம்ம சின்ன சின்ன சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படி யோசிக்கலாமா? அப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல தான் ராஜ்யசபா பேட்டர்னை பற்றி நம்ம பேசணும். இப்போ இது வந்து இந்த மேலவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப அறிவுசார் தளத்துக்காக உருவாக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அதை அடிக்கடி மேற்கொள்வார். மேலவை அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் கப்பன் சாஸ்திரம் தான் இது. அது மாதிரி பல காலம் ஆயிப்போச்சு. ஆனா இருந்தாலும் அது உருவான தத்துவங்கிறது அதுதான். அறிஞர் அண்ணாவினுடைய பேர் தாங்கிய கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுல அண்ணாவுடைய கோட்டை ஒண்ணு சொல்லலாம்ல. அவர் இந்த கப்பன் சாஸ்ல சுட சுட டீ குடிக்கிறோம், சாஸ்ல ஊத்தி குடிக்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு இடம் தான் மேலவையின். அறிஞர் அண்ணா போன்றவர்கள் இருந்தது, ஜெயலலிதா அம்மையார் போன்ற பலர் வந்து அதிமுக சார்பில் அங்க போயிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்தில் நாம வந்து அந்த கான்செப்ட்லையும் யோசிக்கணும். இப்ப நீங்க சொன்னது உங்களுக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப இந்த மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி சமூகங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. பல சமூகங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருப்பாங்க, ஆனா குறிப்பிட்ட தொகுதியில் இருக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்படி யோசிச்சாலுமே ஜெயக்குமாருக்கு வந்து அவங்க யோசிக்கலாம், மாநிலங்களவையில் எத்தனை பேர் இருக்கிறோம்னு யோசிக்கலாம். செம்மலை ஒரு பெரும்பான்மை சமூகங்கிற மாதிரி வந்துருவாங்க. நீங்க வேறு சில சமூகங்கள் வாய்ப்பு கிடைக்கப்படாத சமூகங்கள் கூட யோசிச்சு ராஜ்யசபாக்கு அனுப்பலாம். அது கூட ஒரு இதுதான். அப்படி எடுக்கிறார் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி தன் தலைமையை வந்து அசெட் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, எவ்வளவோ பட்டியல் இருந்தாலும் நான் போடுற 2 பேர் தான். இல்ல, அதுக்கு மிகப்பெரிய ஆளுமை வேணும். அப்படி ஒரு துணிச்சலா பண்றதுக்கு ஒரு பெரிய ஆளுமை வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வேணும். ரகுப்பா, இந்த சவாலை கடக்கணுமா இபிஎஸ் அவர்கள்? ஆக்சுவலாக வந்து எனக்கு செம்மலை அவர்களுக்கு சான்ஸ் கம்மி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் பக்கம் எப்போ தெரியுமா வந்தார்? இபிஎஸ் அவங்க சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கல்ல சசிகலா இருக்கும்போது உடனே ஜம்ப் பண்ணார் அவர். ஏன்னா இபிஎஸ்க்கும் சீனியர் அவர், 70s எம்எல்ஏ இருந்தவர், இவர் 89 தான் எம்எல்ஏ ஆனவர். அவருக்கு ஏதோ சம்திங் இருக்கு அவங்களுக்குள்ளார. இல்லை 2021 ஏங்க சீட்டு கொடுக்கல அவருக்கு? அது முக்கியமான தேர்தலா இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தல் முக்கியமா இல்லையா? அதுல அந்த மாதிரி ஒரு சீனியர் லீடருக்கு சீட்டு கொடுக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷனையும் இது கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. அந்த கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறத விட பிஎம்கே இழுக்கிறது தான் அவரோட நோக்கமா இருக்கும். ஒரு தொகுதியில சில ஏரியாவில் இருக்கிறது, சேலத்துல மட்டும் இம்பாக்ட் இருக்கிறத விட ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டிலேயே வந்து பிஎம்கேவோட கூட்டணி வச்சா வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. சிவி சண்முகம் நிறைய பேசிட்டு இருந்தாரு, சண்டை போட்டாருன்னு கொடுத்தாங்க. ஏற்கனவே போன ரவுண்ட்ல சிவி சண்முகத்துக்கு கொடுத்ததுனால திரும்பவும் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் இவருக்கு சொல்றேன், செம்மலைக்கு சொல்றேன். அப்புறம் எனக்கு இந்த ராஜ்யசபா தேர்தல் பிடிச்ச விஷயம் தெரியுமா?
நீங்க வந்து திமுகவிலையும் அதிமுகவிலையும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து எம்பியா இருக்கிறாங்க. அவங்க லோக்சபா எம்பி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப நீங்க லோக்சபா எம்பி எல்லாமே பாத்தீங்கன்னா பரையனத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்க முடியும். ஜெனரலா நம்மளோட டெமோகிராபிக்ஸ் அப்படி இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தியூர் செல்வராஜுக்கு வந்து டிஎம்கேல கொடுத்துருக்காங்க. திரு சந்திரசேகரன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவரும் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த ரெப்ரஸன்டேஷன் நடக்குது இல்ல. முஸ்லீம் எம்பி இதுல டிஎம்கேல வந்து லோக்சபா முஸ்லீம் எம்பி இருந்து பல தசாப்தங்கள் ஆயிடுச்சு. கொடுக்க முடியுது வந்து இதுல தான் பண்ண முடியுது, ராஜ்யசபால தான் பண்ண முடியுது. ஏன்னா நீங்க அந்த இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இல்ல. நீங்க வந்து நம்ம கட்சி சார்பா ஒரு லோக்சபால ஒரு எம்பி முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் எதிர்ப்புறம் பார்க்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி திரு வில்சன் அவர்கள் இருக்காங்க, இமாம் அப்துல்லா அவர்கள் ஒரு ரீடைன் ஆகுறாங்க. அதுவும் உங்களுக்கு முக்கியம். அங்க ரீடைன் ஆகுறாங்க. அவங்க லீகல் விங் மட்டும் இல்ல, ரொம்ப ஆக்டிவாவும் இல்ல. நான் சொல்றது ரகு, அப்படி அவங்க ரீடைன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கு பாஜகவோடு கூட்டணியில இருக்கிற அதிமுக ஏதேனும் பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா அது அவங்களுக்கு பாரதூர விளைவை அவங்க கூட கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருல, வெள்ளூர் பக்கத்துல இருந்து ராஜ்யசபா எம்பி ஆகி ஒரு டென்யூர் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் சொல்றேன் விந்தியா கூட ஓகேன்றேன். ஏன்னு வச்சுங்களேன், கட்சிக்காக பேசுறாங்க. இப்ப என்னங்க, அதாவது ஒரு ஆந்திரால பிறந்து இங்க வந்து இஸ் ஏபிள் டு மேக் இட் பிக்ங்கிறதே ஒரு விஷயம் தானே. அதையும் கன்சிடர். ஆமா, இப்ப எம்ஜிஆர் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும் தானே. நம்ம வந்து அவங்க மொழியெல்லாம் பார்க்கல இல்ல. அவங்க ஷீ இஸ் ஆக்டிவ். அவங்க பேசுறது வந்து நாகரிகமா இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. பட் வந்து அது கூட யுவர் ரெகக்னைசிங் யுவர் பார்ட்டி ஒர்க்கர்ல. சுவாமிநாதன், நீங்க எப்படி எது பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை சீனியர்கள் பலருமே நெருக்கடி கொடுப்பாங்க சார். அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளவர். இந்த லிஸ்ட்டை இதை தாண்டி கரூர்ல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பத்திரிகைகள்ல தொடர்ந்து வருது. அவர் கூட கேட்கிறாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி இப்போ வந்து அமைச்சரவையில இல்லாம அங்க கரூர்லயே இருக்காரு. ஸோ அவரை எதிர்கொண்டு அவர் அரசியல் பண்ண முடியுமா, அங்க திமுக வீழ்த்த முடியுமா? ஸோ அவரும் நினைக்கலாம் நமக்கு சேஃப் வந்து இனிமேல் ராஜ்யசபா போறதா இருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி லோக்கல்ல இருந்து இவ்வளவு நாள் அமைச்சராக இருந்தாரு, தமிழ்நாடு பூரா சுத்தினாரு. இப்போ உள்ளூர் பாலிடிக்ஸ் பண்ணுவாரு, அந்த பகுதி மண்டல அரசியல் பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல திரும்பி அவரை போட்டிட்டு வெல்ல முடியுமா அப்படின்னு சந்தேகத்தில் கூட அவரும் கேட்கலாம். இப்படி யாரெல்லாம் மீண்டும் ஜெயிக்க முடியாது, பிஜேபி அலையன்ஸ் வந்திருக்கிறனால மைனாரிட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கேட்கலாம். நீங்க சொல்றது முக்கியமான இடம். பாஜக அணி வந்ததுனால சிறுபான்மை வாக்கு இங்க அதிகமா இருக்கிற தொகுதியில இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு இந்த அணினால பிரச்சனை, அந்த நெருக்கடி கொடுப்பாங்க, கடுமையா கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் ஜெயக்குமார் அவர்களும் கேட்கறாங்க. ஆமா, ஜெயக்குமார் தான் ரொம்ப வெளிப்படையாவே மக்களை சந்திச்சு அதுல இருந்து அப்போ கிட்டத்தட்ட பாஜக அலைன்ஸ் போனதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, அதை நியாயப்படுத்த, அதை சரி கட்டுறதுக்காக கொடுக்கணும்ன்ற ஒரு நெருக்கடி. நிச்சயமா அந்த நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. கட்சிக்குள்ள பல முனையில இருக்கிற நெருக்கடியை விட யாரெல்லாம் தோத்துருவாங்க அல்லது யாருக்கெல்லாம் இது வந்து பின்னடைவை தருங்கிற பட்டியலை எடுத்து அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய. சார் சுருக்கமா சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க, அப்புறம் விரிவா கூட பேசலாம். அதாவது இது ரொம்ப சிக்கலான ஒரு இடம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. பட் அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன், மாவட்ட செயலாளராக இருந்து மேலே வந்தவர், சாதக பாதங்கள் பார்த்து எப்படி அதை முடிவு பண்ணும். எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 ஆப்ஷனில் எது பெட்டர் ஆப்ஷன், எது லாபம், எது குறைஞ்ச நஷ்டம்னு அவர் பார்க்கக்கூடியவர். அந்த வகையில் தான் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸுக்காக அவரே வேண்டான்னு சொன்ன பாஜக ஆப்ஷனையே கூட்டணிக்கு எடுத்தவர். அப்போ இதுலையும் 2 பேரை அவர் போடும்போது யாரை போட்டால் நமக்கு அதிகபட்ச லாபங்கிறத பார்த்து ஒரு கணக்கு போட்டு தான் போடுவார் தம்பி ஜீவசா. அது சமூக ரீதியான கணக்கா இருக்குமா, இல்ல தனக்கு விசுவாசமா இருக்கிறாங்க அப்படின்ற கணக்கா இருக்குமா, இல்ல கட்சிக்குள்ள பிரச்சனையா ஆயிடக்கூடாதுன்ற கணக்கா இருக்குமா? எல்லாமே மல்டிபிளா பார்த்து தான் போடுவார். அதுல பிரியாரிட்டி வந்து இண்டிவிஜுவலிசம் தான்ங்கிறதுல தான் போவாங்க. அப்படி தானே போகும்போது அதோட ரிபர்கஷன்ஸ் கட்சிக்குள்ள பெருசா வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் இருக்கும். இந்த இடம் தான் அவர் லீடர்ஷிப்ல எப்படி அசெட் பண்ணுவார். இப்போ என்ன தகவல் வருது, ஜெயக்குமாருக்கும் செம்மலைக்கும் கிடைக்கலன்னா இனிமேல் இந்த கட்சியில் நமக்கு என்ன இருக்குதுங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வருங்கிற ஒரு கருத்தும் பரவலா பரவிட்டு இருக்கும் போது அதையும் அவர் செயல்படுவார். இபிஎஸ் அவர்கள் எதிர்கொள்வது அந்த சவால், அதை சம பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் பொறுத்தவரை அவர் ஒரு தலைவராகணுங்கிறதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுத்தாரு. அதுல இரட்டை தலைமை வந்து ஒற்றை தலைமையான முயற்சி வந்து அவர் பெரிய அளவு பாதிப்பை அடைஞ்சிருக்கிறாரு. அது பன்னீர்செல்வம் நீக்க வந்து அவரோட வாக்கு சதவீதத்தை பெரிய அளவுக்கு காலி பண்ணிட்டு இப்போ தன்னோட வாக்கு சதவீதத்தை ஓரளவு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிருப்தி சமூகங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் செய்யலாம். அதிருப்தி சமூகம் எவர்கள் முக்கியமாங்கிறது எடப்பாடி எடுக்க வேண்டிய முடிவு. இப்ப அதிருப்தியாளர்கள்னு இருக்காங்க, இப்ப முக்கியமான எல்லாமே பட்டியலில் இருக்கிறவங்க, அதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறேன். ஒரு கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் அதிருப்தி இருக்கும்ல, இருக்கதான் செய்யும். ஆனா அவருடைய இது வந்து திட்டம் எல்லாமே 2026 நோக்கி தான் இருக்கும். ஏடிஎம்கே வரலாற்றை பார்த்தா கூட
இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸையும் ராஜ்யசபாவுடைய இந்த சீட்ஸையும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அங்க ஒரு பவர் சென்டர் உருவாகிறத விரும்ப மாட்டாங்க. தம்பிதுரைக்கு மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? இவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா? எதுக்கு வம்பு? அங்க எதுக்கு நம்ம வந்து இன்னொரு தொந்தரவு ஏற்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஜெயலலிதா அவர்களோட மென்டாலிட்டி இப்படிதான். ஆனா திமுக வேற மாதிரி திங்க் பண்ணும். ஸோ அதனால அவரு வந்து இதை வச்சு மெனுவர் பண்ணி 2026 ஏதாவது பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா. அதான் கணக்கு. இப்போ அவர் கொடுக்குற சீட்டு கூட அந்த கேஷ் கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 2026 பலன் கிடைக்குமான்னு பார்ப்பார். 26 தான் அதை நோக்கி தான். ஆமா, நான் தொடக்கத்திலே சொன்னது இது முழுக்க 2026 நோக்கி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாமக பேசாததுக்கு ஒரு காரணம்னா கலைஞரெல்லாம் பாராட்டினாங்கன்னு இடையில சொன்னீங்கல்ல, அது பாராட்டினது வந்து அன்புமணி இல்ல, ஜி.கே. மணி. அதுல உள்ள நுட்பமான வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜி.கே. மணியும் ராமதாஸும் ஒரே ட்ராக்ல வேற மாதிரி இருக்கிறாங்க. எப்படியா சட்டமன்றத்தில் அதிக இடங்கள் பெறணும், அதனால திமுகவோட ஒரு லிங்க் வேணுங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு தான் இருக்கு, ராமதாஸுக்கும் ஜி.கே. மணிக்கும் தான். அன்புமணி வந்து ஒரு பிஜேபி பயஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பாஜக அப்படிங்கிற அந்த அழுத்தமும் இதுல இருக்கு. அது இல்லாம கிடையாது. பாமக அந்த கண்டிப்பா இருக்கு. அதனால அந்த விஷயம்ங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சோ இது 2026 அப்படிங்கறனால சேர்த்து கூட பேசிக்கலாம்னு பாமக இதெல்லாம் வெயிட் பண்ணது தான் பார்க்கணும். இது நிச்சயமா வந்து வரக்கூடிய இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்னுடைய தலைமைத்துவத்தை காட்டுறதுக்கான தேர்தல். அதனால நான் முதலே குறிப்பிட்டதை போல தன்னோட சொந்த கட்சிக்குள்ள இருந்து தான் 2 பேரை தேர்ந்தெடுப்பாரு. கூட்டணி கட்சிகளில இருந்து யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இதை கூட்டணிக்கான ஒரு வாசலும் பயன்படுத்த மாட்டார். தன்னோட தலைமைத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ஒரு லீடர்ஷிப் இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ற கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இதை பார்ப்பாரு அப்படிங்கிறது தான். நிச்சயமா மாநிலங்களவை தேர்தல் அப்படின்றது வெளிப்படையா பெருசா உடைச்சு பேச மாட்டாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமான புள்ளிகள்லாம் தொட்டு பேசுனீங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.